இன்னைக்கு நேற்று உள்ள சண்டை இல்லை, காலங்காலமாக ஜெனட்டிக்கலாக வந்த சண்டை. அது இன்னும் தொடரும். நீ மட்டும் இல்லை, நூற்றாண்டுகளை கடந்தாலும் இந்த உலகம் அழியிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான போக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கையும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்கும். ஓடி முடியாதுன்றது பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க பாகப்பொருண்டு பார்க்கும். அவங்க ஏதாவது பரப்பி விட்டே இருப்பாங்க. ஸோ அதில் சில பேருமே சொல்கிறான் அமெரிக்காவுக்கு பின்னடைவு. அதுதான் இப்போ பரபரப்பு. கம்பெனின்னு சொல்லி கம்பெனி, அந்த கம்பெனி தான் முதல்ல வந்து கொசாக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் தான் அந்த இதே கண்டுபிடிச்சது, எண்ணெயை கண்டுபிடிச்சது. இப்படி ஒரு அடியை வந்து அமெரிக்கா எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு நேரடியாக அடி இல்லைன்னா அவனை ஆதரிக்கிறவனை பூரா அடி போன்ற மாதிரியான பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு வீக்காக இருக்காங்க இஸ்ரேலுக்கு. வந்து இது பெரிய மானக்கேடாக. எப்படி வந்து இவனால் பாலஸ்தீனியர்கள் பாதிக்கப்பட்டு ஓடினாங்களோ மருத்துவமனையில் படுத்த நோயாளிகள்னா அந்த நிலை இப்போ இஸ்ரேலுக்கு திரும்ப. ஆனால் வந்து விலையை ஏற்றிடுவேன். பெட்ரோல் டீசல் விலை எப்படியும் தாறுமாறாக ஏறலாம். நான் அரபு நாடுகளில் போய் உங்கள் வந்து கட்டி பிடிக்கிறாரு, ஏதோ கூட படித்தவன மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு பிச்சை எடுக்கிற எச்சக்கலை வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்து. அண்ணாமலையெல்லாம் லோக்கல் அரசியல்வாதிங்க. அது போய் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய விவகாரங்கள்லாம் அண்ணாமலை பேசுறதுக்காக. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருமான திருமாவதி அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். காலையில எழுந்தவுடனேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள்ல அமெரிக்கா தகர்ந்தது அப்படின்னு ஒரு செய்தி ஊடகம், இன்னொரு ஊடகம் தற்போது நம்ம பேசுகிற அமெரிக்கா ஏன் தகர்ந்து இஸ்ரேலும் தகர்ந்ததுன்னு இன்னொரு ஊடகம் போடுறாங்க. என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு களத்தில்? இது யார் இதெல்லாம் போடுறாங்க? நீங்க எதை போய் பார்த்து? தமிழ்நாட்டு சார்ந்த முக்கியமான பெரிய ஊடகங்கள் அதை அமெரிக்கா தகர்ந்ததுன்னா எப்படியும் போடவே மாட்டேன். போட்டானா அவன் கூமுட்டையா தான் இருப்பான். அதாவது என்னன்னா, சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, அது இன்னைக்கு நேற்று உள்ள சண்டை இல்லை, காலங்காலமாக ஜெனட்டிக்கலாக வந்த சண்டை. அது இன்னும் தொடரும். நீ மட்டும் இல்லை, நூற்றாண்டுகளை கடந்தாலும் இந்த உலகம் அழியிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான போக்கும் இஸ்ரேல் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கையும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்கும். மரபு ரீதியாகவே பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் இப்போ வந்து இந்த சண்டை ஆரம்பிச்சிருக்கு. சண்டை ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. வெஸ்டர்ன் மீடியா வந்து இந்த கோடி மீடியா மாதிரி, வெஸ்டர்ன் மீடியா பார்த்தா கோடி மீடியா உருவானது. வெஸ்டர்ன் மீடியாவோட குட்டி தான் கோடி மீடியா. நகல் அது வந்து பெருசு. இது வந்து அது வந்து இப்போ எப்படின்னா, இந்த திமிங்கலம் பால் கொடுக்கும். ஆனால் அந்த பாலை வந்து நம்ம குடிக்க முடியாது. அது வந்து பேஸ்ட் மாதிரி, இந்த நீங்கள் பேஸ்ட் பல்லு விளக்குறதுக்கு எடுப்பீங்களா, அந்த திக்னஸில் இருக்குமா, வெள்ளை கலர், அடர்த்தியாக இருக்குது. டைஜஸ்ட் ஆகாதான், தின்னா செத்து தான் நம்ம போவோம். ஆனால் வந்து முதல்ல இது திமிங்கலத்தோட குட்டி தான் அந்த பாலை குடிக்கும். ஆனால் வந்து நாய்க்குட்டிலாம் அந்த பாலை குடிச்சுன்னா செத்து போயிடும், செரிமானம் ஆகாது. மனுஷன் கொடுத்தாலும் இதாயிரும். அந்த வகையில் கோடி மீடியா வந்து அவங்கள பார்த்து இது வந்தது தான். ஆனால் இது கோடி மீடியான்றது பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க பாகப்பொருண்டு பார்க்கணும். ஸோ அவங்க ஏதாவது பரப்பி விட்டே இருப்பாங்க. ஸோ அதில் சில பேருமே சொல்கிறான் அமெரிக்காவுக்கு பின்னடைவு. அதுதான் இப்போ பரபரப்பு ஏற்படும். என்ன அது இப்போ மிகைப்படுத்தி ஊடகங்கள் காட்டுறாங்களா சார்? உண்மையாக அப்படிதான் இருக்கு. மிகைப்படுத்தி காட்டுறதுன்னா அவன் இஷ்டத்துக்கு இவன் ஜெயிக்கணுன்றப்ப மிகைப்படுத்தி காட்டுறது ஹியூமன் கேட்டல்ஸோடைய ஒரு அடிப்படை. இது ஜெனட்டிக்கலாக உள்ளது தான். நம்ம விரும்புகிறத பெருசாக காட்டணும் அப்படின்னு. அது அமெரிக்காவிலேருந்து விஜய் வரைக்கும் அப்படி தான். புரியுதா? அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து பெருசாக இதை அப்படி ஆச்சு, அது அப்படி ஆச்சு. ஆனால் அடி வாங்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க சார்பு நாடுகள், அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள், இஸ்ரேல். இவங்க தான் அதிகப்படியான பாதிப்புகளை இந்த 3-4 நாளில் சந்திச்சிருக்காங்க. இவர்களுக்கு பெரிய பாதிப்பு வேறு விஷயம். ஈரானுக்கு வந்து கமேனி இறந்தது ஒரு பாதிப்பு. 3-4 தளபதிகள் இறந்துட்டாங்க. அதுபோக
ஆனால் பதில் தாக்குதல் ஈரான் அடித்த பதில் தாக்குதல் இருக்குல்ல, அதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத வரலாற்றிலேயே இப்படி நடந்ததே கிடையாது. துபாய் எவன் தொட்டது கூட கிடையாது. ஏன்னா துபாய் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்கான், அவன் என்னத்தையும் பண்ணிட்டு போட்டேன். ஏன்டா அவன்கிட்ட ராணுவம் கிடையாது, பதுங்குழியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போ அவன் என்னன்னா நம்மளை யாரும் தொடமாட்டாங்கன்ற துபாயை போட்டு நாசக்காடாகிடுச்சு ஈரான். அது காரணம் அமெரிக்கா ஆதரவு நிலை. அதே மாதிரி சவுதியோடைய முதல் நிறுவனம் அராம்கோ 1933 34லேருந்து ஆரம்பித்து 38 அது வந்தது. அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட 33 ஆரம்பித்தாங்க அராம்கோ. அந்த அராம்கோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலிஃபோர்னியா அராப் கம்பெனின்னு சொல்லி கம்பெனி, அந்த கம்பெனி தான் முதல்ல வந்து கொசாக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் தான் அந்த இதை கண்டுபிடிச்சது, எண்ணெயை கண்டுபிடிச்சது. கண்டுபிடிச்சி எல்லாம் கொள்ளையடிச்சு முடிஞ்சிற அளவுக்கு புரிஞ்சுனாங்க. அதுக்கப்புறம் அராம்கோ ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு. கொசாக்கோ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது, அப்புறம் அராம்கோ வருது, அப்புறம் அராம்கோ அரசு நிறுவனம், அது 80% சேர வச்சுட்டு அப்படின்னு. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம். நம்பர் 1 எண்ணெய் நிறுவனம் அதுதான். சுத்திகரிப்பு நிறுவனமும் அதுதான். அவ்வளோ பெரிய எண்ணெய் நிறுவனம் அந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்போது உலகத்தில் 5வது பணக்கார நிறுவனம். அதை அடித்து அதை வந்து முதல் முறையாக யாரும் சண்டை போடுவாங்க, ஆனால் ஜனாதிபதி மாளிகை அதெல்லாம் வந்து கடைசியில் தான் அடிப்பாங்க. சரி, இந்த முறை வந்து முதல்லையே வந்து அராம்கோவுக்கு ஆப்பு வச்சுருவாங்க. ஆப்பு வச்சு இப்போ அராம்கோ மூடிட்டாங்க. மூடிட்டு இப்படி ஒரு அடியை வந்து அமெரிக்கா எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு நேரடியாக அடி இல்லைன்னா அவனை ஆதரிக்கிறவனை பூரா அடி போன்ற மாதிரியான ஒரு இது போயிட்டு. இப்போ ஈரான் நேரடியாக அமெரிக்காவை அடிக்க வேண்டியது தானே? அடிக்காம இருப்பதுக்கு காரணம் அமெரிக்கா தூரம் தானா? தூரம் தான் காரணம். அதுதான் காரணம். அதுக்கான இது வேணும்னா ஆயுதம் வேணும், தூரம் இல்லைன்னா அமெரிக்கா நேரம் அடி வாங்கியிருக்கு, நாசக்காடாக இருக்கும். அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அந்த கடைசியில் மாட்டினது தான், ஐஸ் பாறை இடுக்கில் போய் மாட்டினதுனால தான் அமெரிக்கா தப்பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு காரணம். இப்போ ஈரான் மீண்டு அடிப்பாங்க, பயங்கரமான தாக்குதல் எதிர்பார்க்கலாம் அப்படின்லாம் ஊடகம் சொல்லப்படுது. அது என்ன? தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு மேலே என்ன பயங்கர தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. தினந்தோறும் இப்போ நேற்று ஃபுல்லாகவே அராம்கோ அடித்ததெல்லாம் பெரிய விஷயம். இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டு இது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அடித்தது அதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு வீக்காக இருக்காங்க இஸ்ரேல்ன்றது, இது பெரிய மானக்கேடாக அவங்க பார்க்க. இராணுவ தளங்களை குறி வச்சு தகர்ப்பதும் மக்கள் வாழ்கிற வாழ்விடங்களை குறி வச்சு தகர்ப்பதும் இரண்டுமே நடந்துட்டு இருக்கு. கண்மூடித்தனமான்றாங்களே சார், அதெல்லாம் அப்படிதான் இருக்காங்க. இல்லை மக்களை நோக்கிலாம் ஈரான் இன்னும் தாக்குதல் நடத்தலை. லேசாக ஹாஸ்பிட்டலில் நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலில் அடிச்சிருக்காங்க. அது காரணம் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த அப்படின்னா ஹமாஸை தாக்கும்போது என்ன பண்ணான்னா பாலஸ்தீனத்தில் இருக்க அலுவலக அது மருத்துவமனைகளை பூராத்தி நாசப்படுத்தினான் இஸ்ரேல். அதே மாதிரி வேலையை இங்கேயும் காட்ட ஈரான்ட்டு. உடனே ஈரான் வந்து அதிபயங்கரமான ஷிஃபா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலே அடிச்சிட்டாங்க. அடித்து சின்ன பின்னமாக்கி விட்டாங்க, ஓட விட்டான். எப்படி வந்து இவனால் பாலஸ்தீனியர்கள் பாதிக்கப்பட்டு ஓடினாங்களோ மருத்துவமனையில் படுத்த நோயாளிகள்னால் அந்த நிலை இப்போ இஸ்ரேலுக்கு திருப்பி வந்தது. அந்த மாதிரியான தாக்குதல்களை அதிபயங்கர தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாமர் மக்கள், எளிய மக்கள் உட்பட இதை கவனிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அவங்க கேட்குற பிரதான கேள்வி, இந்த போர் 3வது உலக போராக மாறுமா? இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கா? முதல்ல அதை கேட்குறாங்க சார். இல்லை, 3ஆம் உலக போருக்கு இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? 3ஆம் உலக போரெல்லாம் 3ஆம் உலக போர் 7ஆம் உலக போரெல்லாம் மாறாது. அப்படி ஒரு சான்ஸே கிடையாது. பழைய மாதிரிலாம் வந்து போர் தொடர்ந்து இது பண்ணணுன்ற மாதிரி நிலை இப்போ இல்லை. ஒரு குண்டுலே இப்போ ஊரே அழிச்சிடலாம். அதனால் அந்த மாதிரியான ஒரு போராக எவன் நடத்த மாட்டான், சீக்கிரமே முடிச்சிருவாங்க. ஆனால் தமிழ்லைனில் வச்சுட்டே இருக்காங்க, 3ஆம் உலக போர் தொடக்கம் ஆரம்பம், வெடிக்க சம்பளம் கொடுக்கணும்ல வேலை பார்க்குறவனுக்கு. சேனலில் அப்புறம் எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? நீங்களா போடுவீங்க சம்பளம்? ஏதாவது போட்டால் தான் 4 பேர் பார்ப்பான், டிஆர்பி ஏறும். அந்த 80-90 பேர் சேனலுக்கு இருக்கான், 5 சேனலுக்கு 500 பேர் சம்பளம் யாரும் கொடுக்குறது சார்? ஒரு இறப்பு, ஒரு மரணம் நடந்தது, அதுக்கு என்ன இறப்பு மரணம்னா மனித சம்பளம் எல்லாம் வேலை பார்ப்பீங்களா நீங்கள்? இறப்பு மரணம், ஐயோ சார் வேணாம் இந்த மாதம் சம்பளம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் சாப்பிட போகிறதே இல்லை, ஒரு வேலை தான் சாப்பிட போகிறேன், நேரம் இருப்பாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இது ஒரு பக்கம் நடந்துட்டு கிளப்பி விட்ருங்க சார். பதட்டத்தை கிளப்பி விட்டால் தான் நம்ம வருமானம் பார்க்க முடியும். சேனலில் பிரேக்கிங் போட்டால் தான் சோறு. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அவங்க என்ன தேவையான போட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வர்த்தக ரீதியாக இருக்கும்? இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பாதிப்பு தான். சைனா உட்பட ஸ்பெயின், இத்தாலியிலேருந்து ஐரோப்பிய நாடுகள்லேருந்து எல்லாருக்குமே பாதிப்பு.
அராம்கோ கம்பெனியை க்ளோஸ் பண்ண உடனே வந்து அங்கே நாஸ்டாக்ல எல்லாமே மாறிடுச்சு. யூரோப்பில் வந்து கேஸ் தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா வந்து இந்த ஹர்முஸ் மூடின உடனே அந்த பக்கம் போகிற கப்பல் போகிற யூரோப்புக்கு எதுவுமே போகாது, சைனாக்கு எதுவுமே போகாது. இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நம்ம அண்ணாச்சிகள்லாம் அரிசி ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க, ரேட்டு ஏறட்டும். அது மாதிரி அது நம்மளோட ஜெனட்டிக்கலாக இருக்கிறது. குஜராத்திகள் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இன்னொரு 3-4 மாதத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. சண்டை நடந்தாலும் தாங்கும். ஆனால் வந்து விலையை ஏற்றிடுவாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை எப்படியும் தாறுமாறாக ஏற தான் போகுது. ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அமெரிக்காவில் என்ன வாங்குறேன்றதுனால அங்கே ஆட்டையை போட்டு நம்ம கொடுத்துருவாங்க. எங்கே அமெரிக்கா வந்து வேற எங்கேயா கொள்ளையடிச்சு வச்சிருந்த எண்ணெயை நமக்கு கொடுத்துருவாங்க, நம்ம ஆள் வாங்கிட்டு வந்துடுவோம். அது என்ன சார் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்றது அது பூலோக ரீதியாக என்னவா இருக்காது? எப்படி பூலோக ரீதியாக அது ஒரு வாய்க்கால் மாதிரி. அந்த வழியாக தான் வந்து எல்லா எண்ணெய் கப்பல் பூராமே அது ஒரு முட்டு சந்து மாதிரி. சரியா? சவுதியாக இருந்தாலும் சரி, வேறு குவைத்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த எண்ணெயை வந்து அந்த வாய்க்கால் வழியாக தான் கொண்டு வரணும். அது வந்து ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஈரான் உடைய நாட்டோடைய எல்லை பகுதியில் இருக்கிறதுனால அந்த ஹர்மூஸ் பகுதி ஜலசந்தியில் எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கட்டுப்பா. இல்லைன்னா உங்களை தாக்குவோன்னொன்னே இப்போ என்ன நிறுவனம் கப்பல் வாடகைக்கு விட்றவங்களாம் நிறுத்தினோடனே அப்போ என்ன ஆகும்? எண்ணெய் போகாது, வெளியில் முட்டு சந்தில் மாட்டியிருக்கு. அப்போ வந்து எண்ணெய் விலை ஏறிடும். கப்பல் உள்ளே போனால் தானே, உள்ளே வர்றப்போ கப்பலை பூரா அடிப்பான். உள்ளே வந்தால் கப்பல் வெளில போக முடியாது. ஸோ அப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தால் தாறுமாறான ரேட்டு. ஒரு கப்பலில் எத்தனை பீப்பா ஏற்றலாம், எத்தனை 1000 லிட்டர் ஏற்றலாம். டேங்கர் லாரியில் எவ்வளோ 12,000 லிட்டர் தான் ஏற்ற முடியும். அதில் லட்சக்கணக்கான லிட்டர் ஏற்றலாம் ஒரு கப்பல்லையே. இப்படி வந்து நூற்றுக்கணக்கான கப்பல் போயிட்டுருக்கும் டெய்லி. அது எப்படி இருக்குது? இப்போ ரோட்டில் கொண்டு வந்தோன்னா விற்க முடியுமா? பெட்ரோல் 200 ரூபாய்க்கு தான் விற்கணும். இப்போ ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் அந்த ஜலசந்தின்றது. அது அந்த முட்டு தான் இல்லையா? இவ்வளவு பதட்டம் பூரைப்பட்டன தகவல் வர்றப்ப நிறைவான கேள்வி, திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு பண்ணுறாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவா, ஈரானுக்கு ஆதரவா ஒரு போராட்ட களத்தில் பேசுறாங்க, காமினியோட இறப்புக்கு ஆதரவா கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இவங்கெல்லாம் பகல்காமுக்கு ஆதரவாக பேசினார்களா, பிரிவினைவாதம் அப்படின்றத பயன்படுத்துறாரு அண்ணாமலை அவர்கள். இது எப்படி சார்? இல்லை அப்படி இல்லை, அது லூசுத்தனமான இது. அதாவது வந்து என்னென்னா, இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறது ஜெனட்டிக்கல் வார். அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து கமேனி ஒரு நாட்டோடைய தலைவர். இந்த வெண்ணெயை அங்கே தான் வாங்கிட்டு இருந்தான். இப்போ வாங்கியிருக்கான்னு. இப்போ ஈரானில் எண்ணெய் வாங்காமல் இருக்கணும்ல, அங்கே எங்கே என்ன வெண்ணெய்க்கு நீ வாங்கினாங்க போய் ஈரானில்? வாங்கிட்டு தானே இருந்தீங்க. இந்தியா என்ன அரபு நாடுகளில் போய் உங்கள் வந்து கட்டி பிடிக்கிறாரு, ஏதோ கூட படித்தவன மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு பிச்சை எடுக்கிற எச்சக்கலை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது இல்லை? சரி. இப்போ அதில் அப்போ எங்கே போனார் அண்ணாமலையெல்லாம் லோக்கல் அரசியல்வாதிங்க. அது போய் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய விவகாரங்கள்லாம் அண்ணாமலை பேசுறதுக்கு அறையதே கிடையாது. இல்லை, அதையும் சமூக வலைத்தளங்களில் அமெரிக்கா ஒழுகுன்னு ஜெமினி மேம்பாலம் கீழே போடு வச்சு அமெரிக்காக்காரனுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்றாங்க. இல்லை அப்படியே, அதாவது என்ன அப்படின்னா, அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு லோக்கல் அரசியல்வாதி. அமெரிக்கா எம்பசிக்கு முன்னாடி 10 பேர் கூடினா கூட அங்கே சிஏஏக்கு போயிடுங்க. புரியுதா? எதுக்கு கூடுறான், இங்கே கூட எந்தெந்த நாட்டில் போராட்டம் நடந்தது எல்லாமே போயிடும். அந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி துபாகூரா பேசுகிறதுன்றது அது எப்படி ஒரு பாஸ் பண்ணி படித்தாரா என்னன்றதுல சந்தேகம் இருக்கிற மாதிரி நம்ம எழுப்பலை, பலரும் ஏற்கனவே எழுப்பியிருந்ததை அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பகல்காம் பற்றி பேசவில்லைன்றார் இந்தியா கூட்டணி. பகல்காமுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இது வந்து சர்வதேச விவகாரம். பகல்காம் தாக்குதல்னால ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக போகிறதுல நமக்கு வந்து அதாவது ஒரு 10 பேர் செத்துட்டாங்க அப்படின்றது 10-40 பேர் செத்துட்டாங்கன்றது பாவம். அதை தவிர இது வந்து சர்வதேச பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. புரியுதா அவங்களுக்கு? கமேனி என்ன இந்தியாவை இது பண்ணாரா? என்ன பண்ணார் கமேனி? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் இருந்தார். அது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து அங்கேருந்து வந்து ஒரு நாட்டுக்குள்ளே எல்லையில் புகுந்து தாக்குதல் நடத்துனாங்கன்னா அப்புறம் ஐநாலாம் என்ன புண்ணாக்கு கொடுக்குறக்கா இருக்குது அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இது இவங்கெல்லாம் லோக்கல் அரசியல்வாதி. இவங்க இதை பற்றியே பேசக்கூடாது. ஏன் அப்படி பேசுகிறாங்க? எடப்பாடிகிட்ட கேட்டிங்கனாலும் ஒரு கருத்து சொல்லுவார். கண்டிப்பாக சொல்லுவார். அமித்ஷா கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுவார். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கட்சி ஆஃபீஸில் ஏதாவது எழுதி கொடுப்பாங்க, அதை வாட்சி விட்டு போயிடுவாங்க. நன்றி.
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.